வணக்கம். இது மக்கள் மனதின் குரல். நான் உங்கள் கேஎஸ் பாலு. உங்களுக்கு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் சொல்லியே ஆகணும். இந்த சுதந்திர தினத்தன்று 1947 சுதந்திரம் கிடைச்சதுன்னு உண்மைதான், அது உங்களுக்கு தெரியும். ஆனால் 1950 முதல் 2026 வரைக்கும் ஆண்ட சீஃப் மினிஸ்டர்கள், நம் நாட்டை ஆண்ட சீஃப் மினிஸ்டர்கள் 14 பேர். அந்த 14 பேரில் PS குமாரசாமி ராஜா 50ஆம் ஆண்டு 1950 முதல் முதலமைச்சராக இருந்தார் இல்லையா, அது முதல் இன்றைக்கு 2026 விஜய் ஜோசப் அவர்கள் இருக்கிறாரு. அது வரைக்கும் 14 முதலமைச்சர்கள் நம் நாட்டை ஆண்டிருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, முதல்வராக இருந்தார்கள், அவர்கள் பணியை சிறப்பாக செஞ்சாங்க. நாட்டு மக்களுக்கு என்ன ஒரு அர்ப்பணிப்பு கொடுத்தார்கள் என்பதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் அதே சம்டைம் நான் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் கொடியை, சுதந்திர தின கொடி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கொடியை, மூவர்ண கொடியை ஏற்றக்கூடிய தகுதி எந்த முதலமைச்சருக்கும் இல்லாமலேயே இருந்தது. கவர்னர் மட்டும்தான் வந்து ஏற்றுவார் கொடியை. ஆனால் முதலமைச்சர் என்பவர் நம் நாட்டில் முதல் பிரதிநிதி தமிழ்நாட்டுக்கு. அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர், நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிக்கு ஒரு கொடியேற்றக்கூடிய தகுதி இல்லையா? கவர்னருங்கிறவர் யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அவர் ஒரு அதிகாரி, அவ்வளோதான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது. ஆனால் இந்த கொடியேற்றுற அனுமதியை அவர் யார் பெற்றுக் கொடுத்தார்? முதலமைச்சர் தான் கொடியேற்ற வேண்டும் அப்படின்னு அந்த உரிமையை பெற்று தந்தவர் அருமை தலைவர் டாக்டர், தானை தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். கலைஞர் அவர்கள் தான் முதலமைச்சர். அவர்கள் கொடியை ஏற்றக்கூடிய தகுதி உடையவர் முதலமைச்சர் தான். முதலமைச்சர் தான் அந்த கொடியை ஏற்றணும், மூவர்ண கொடியே அப்படின்னு அந்த தகுதியை பெற்று தந்தவர் 14 முதலமைச்சர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த தகுதியின் உரிமை அடிப்படையில் கொடியேற்றக்கூடிய இன்றைக்கு பொறுப்பு அத்தனை முதலமைச்சருக்கும் இருக்குது என்று சொல்ல போனால் அதற்கு ஒரே ஒரு காரணம், தானை தலைவர், தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர், முத்தமிழறிஞர். அவர் பெற்றுத்தந்த சுதந்திரமும் நமக்கு ஒன்று தான். இந்த கொடி ஏற்றத்துக்கு முதலமைச்சருக்கு ஒரு சுதந்திரம் தானே, அதை பெற்று தந்தார் இல்லையா பல இன்னல்களுக்கிடையே. அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.